ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் உத்ரா vlogs. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அது லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் வீடியோவில் வந்து நான் நிறையா டாய்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸ் வந்து விளையாடுற மாதிரி டாய்ஸ் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் என்ன வெப்சைட்டில் நான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸுமே இருந்தது. ஸோ ப்ராடக்ட் ஆர்டர்ஸுமே இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரெசிபியுமே பார்த்திங்கன்னா பாப்பாக்காண்டி நான் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எஸ்பெஷலி அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம டாய்ஸ்க்காண்டி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாய்ஸ் வந்து மோர் தென் 10 months பேபிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் ஆம்லெட் போட்டுட்டு அதில் வந்து உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு பெப்பர் பொடி சேர்த்துட்டு அதில் வந்து சீஸை துருவி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரோல் பண்ணி கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரெசிப்பியை வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க. நீங்கள் 10 மாதத்துலேருந்தே இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் குழந்த வந்து அவங்களாவே எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ராடக்ட் ஆர்டர் வந்து என்ன வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி சோப்பும் அண்ட் ஹேர் ஆயிலும் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. நைட் டின்னர் டைமும் ஆகிடுச்சு. சரி, ஒரு பக்கம் டின்னர் பண்ணிகிட்டே நம்ம வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தால் இருந்தது. ஸோ சப்பாத்தி மட்டும்தான் பண்ண வேண்டியது இருந்தது. தால் வந்து லஞ்சுக்கே வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஹேர் ஆயில் வந்து இந்த தடவை வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீம் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ சம்மருன்றனால நிறைய பேருக்கு வந்து இந்த பேன் தொல்லை அப்புறம் டேண்ட்ரஃப்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீம், துளசி இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து 13 இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இப்போ 15 இன்க்ரீடியன்ட்ஸ் கிட்ட சேர்த்து இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறோம். நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஜெண்டருமே யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக சைனஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து. சைனஸ் இல்லாதவங்க வந்து மோர் தென் 1 hour வந்து தலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். ஸோ ஹேர் க்ரோத் இருக்கிறவங்க, முடி கொட்டி வளராமல் லைட்டாக சொட்டையாக இருக்கிறவங்களுக்கு கூட ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி சோப். இது வந்து ஹேண்ட்மேட் சோப் தான். நம்ம வந்து வீட்டிலே வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணி காஸ்டிக்ஸோட அந்த ப்ராசஸிங் எல்லாமே பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இது வந்து எஸ்பெஷலி ஃபார் ட்ரை ஸ்கின். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஸ்கின் டோனோட கலர் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நமக்கு வந்து மதுரையிலேருந்து இன்றைக்கி ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் டாய்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோ வெப்சைட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாயாக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டு சரி மொத்தமாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எல்லா ப்ராடக்ட்டுமே ரிவ்யூஸ் செக் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அண்ட் நான் வந்து மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ எதெல்லாம் முன்னாடி பே பண்ணணுமோ அந்த பில்ஸ் எல்லாமே வந்து நான் எழுதி வச்சுருவேன். அண்ட் இந்த மந்த் வந்து நம்ம எதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காசை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். முன்னாடியே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். இல்லை ஒரு 6 months நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்டி போட்டு ஏதாவது பொருள் வீட்டுக்கு வாங்கணும். இப்போ வந்து நாங்கள் இந்த மந்த் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிங் சைஸ் காட் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காட் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு எங்களோட பர்ச்சேஸ் வந்து அதுதான். ஸோ இப்போ வாங்கிட்டேன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆர்டி போட்டு தான் நான் வாங்க போகிறேன். ஸோ மந்த்லி வந்து 2000 பே பண்ணலான்னு ஆர்டி பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன சேவிங்ஸ் ஸ்கீம் அண்ட் அதில் வந்து எவ்வளோ நமக்கு பெனிஃபிட் இருக்குது இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த டாய் வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த டாய் வந்து
நீங்கள் இயர்லியராக வாங்காதீங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வாங்குங்க. ஏன்னா நான் வந்து இவங்க விளாடுவாங்கன்னு நினச்சி வாங்கினேன். பட் பாப்பாவுக்கு வந்து இப்போ 1 இயர் 3 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டாய் செட் ஆகலை. ஸோ இது வந்து ஸ்கூலுக்கு போக போகிறாங்க அப்படின்னா இந்த டாய் செட் ஆகும், அப்போ வாங்கி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் பை சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.